உங்க குடும்பத்துல இருந்து 3 பேர் சட்டமன்ற உறுப்பினரா இப்போ வந்திருக்கிறீங்க. குறிப்பா தமிழகத்துல நீங்க உட்பட 2 பேரும், புதுச்சேரியில ஒருத்தவரும். இந்த கிரிட்டிக்கை வந்து பாசிட்டிவா பாக்குறீங்களா, நெகட்டிவா பாக்குறீங்களா? ஒரே குடும்பத்துல 3 எம்எல்ஏன்றது இல்ல, பாசிட்டிவா தான் பாக்குறேன். எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ஏன்னா 3 கட்சி இல்ல, இது வந்து மிரக்கல் தான் சொல்லலாம். நாங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் வந்திருக்கிறோம் 3 பேருமே. இது வந்து எங்களுக்கு வந்து நாங்க இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான் இது. தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழகத்துல 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட இந்த இதை எப்படி பாக்குறீங்க? அது சொல்ல முடியாது. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்க முடியும். எடப்பாடி கழகத்தோட நெக் டு நெக் கடைசி வரைக்கும் அதுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். எது பேச்சுவார்த்தை, எது சம்பந்தமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமா, தாவேக்காவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியா பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் கண்டிப்பா. தேங்க்யூ, நன்றி.